இதயம் முரளி படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோடைய படம். இந்த இதயம் முரளி படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்ட வந்து எப்படி இருக்கும், இதயம் அப்படிங்கிற படம் நடிகர் முரளி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒன் சைடு லவ் ஸ்டோரி. ரொம்ப பேனிக்காக படம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப இதயத்தை வருடக்கூடிய, இதயத்தை கிழிக்கக்கூடிய, இதயத்தை நேசிக்கக்கூடிய ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான் அந்த படம். கடைசி வரைக்கும் தன்னோட காதலை சொல்ல ஒரு பையன் ஆண்மகனை எப்படி திணறான், அவன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருந்தாலும் போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எப்படி தயங்குறான், இப்படி ஏகப்பட்ட விஷயத்த நம்மளுக்குள்ளாடி ரொம்ப ஒரு ஆழமாக பதிய வச்ச ஒரு திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயம். ஓகே, அந்த படத்தோட வந்து நடித்த கதாநாயகனோட பேர் முரளி. அவர் நடித்த படத்தையும் அந்த கதாநாயகனோட பேரையும் சேர்த்து இதயம் முரளின்னு இன்னைக்கு ஒரு படம் வந்துருக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு நடிச்சார்ல முரளி, அவங்க மகன் அகர்வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதயம் முரளி அவங்க பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகர்வால்னு எல்லாருக்குமே தெரியும். சப்ரி நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முரளி யாருன்னே தெரியாது. ஓகேங்களா, முரளி யாருன்னே தெரியாதவங்ககிட்ட வந்து இதயம் முரளியோட பையன் தான் அகர்வால்னு சொன்னால் யோசிப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை சொல்லிட்டு இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம இதயம் முரளி படத்துக்குள்ளேயே போகிறோம். இந்த நவீன கால 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரிய வைக்கணும். இவங்களுடைய கதை காலத்தில் வந்து இவங்க காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு இதய முரளி வந்து ஒருத்தர் வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லி ரொம்ப அருமையாக கதைக்காலம் கொண்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் உண்மையில விரும்பி விரும்பி பார்த்தேன் இன்னைக்கு காலையில் அந்த திரைப்படத்தை தேட்டரில் போய். ரொம்ப அருமையாக எடுத்துருக்கிறாங்க. அந்த 2.25 மணி நேரம் எப்படி ஓடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ரொம்ப அருமையாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் நம்ம அகர்வால் நடிச்சிருக்காரு. நம்ம யூடியூப்பில் சார்பாக என்னென்ன வந்திருக்கிறாங்க, யார் வந்திருக்கிறாங்க, நம்ம சுதாகர், டிராவிட், இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. பரிதாபங்கள் சேனலில் வரக்கூடிய டிராவிட்டும் சுதாகர் அண்ணனும் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்திருக்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள். ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, விஜய் டிவியில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சினிமாக்களோட ஈஸியாக பூந்துடலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படி தான் வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அந்த விஜய் டிவியில் வேலை செஞ்சவங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ பெருசாக வந்துட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி அந்த காலகட்டங்கள்லாம் மாதிரி இன்றைக்கி யூடியூபராக இருந்து இன்றைக்கி நம்ம பெரிய லெவலுக்கு வரலான்னு சொல்லி நம்ம ஆளுகின்ற தாவேக அரசனுடைய அமைச்சர்களில் ஒருத்தர் ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளோட யூடியூபராக தான் இருந்தார். யூடியூப்பில் நிறைய வீடியோ போஸ்ட் போட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அங்கே போயிருக்குது. நான் யாருக்கு சார்பாகவும் பேசலை, யூடியூபர்லேருந்து ஒருத்தர் வெளியில் போயிருக்கிறாருன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இவர் வந்துருக்கிறாரு பரிதாபங்கள் சேனல்ல இருந்து. அதே மாதிரி நம்ம மதன் கௌரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட்டு அவர் படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 படம் எடுக்கலாமா, அவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டியாக இருந்து யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு போயிட்டுருக்கிறாங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சரிங்களா, இப்படி பார்க்கும் பொழுது இந்த இதயம் முரளி படத்தில் ஒரு ஹீரோவுக்கு 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் வரைக்கும் போகிறாங்க. ஆனாலுமே கூட 4 ஹீரோயின் வரைக்குமே கதை காலத்தில் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கோடிகளை கொடுத்து சம்பளம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் ஒரு முத்த காட்சி கூட இல்லாமல் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், அக்காவோட உட்காந்து படத்தை பார்க்கலாம், தங்கச்சியோட உட்காந்து பார்க்கலாம், அம்மாவோட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சில திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி அம்மாவோட உட்காந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்க்கலாம். குடும்பத்தோடு உட்காந்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். படம் எப்படி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சில படங்களில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளை முகம் சுளிக்கக்கூடிய விதமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த இதயம் முரளி படத்தில் அப்படிப்பட்ட காட்சிகள் எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா இருக்கும் பொழுது எப்படி ஒரு காதலை சொல்ல திணறினாரோ, கடைசி வரைக்கும் சொல்லாமலே போனாரோ, அப்படி ஒரு சூழ்நிலையை தான் வந்து கதைக்களமாக வச்சு தான் இந்த கதையே நவுறுது. ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேங்களா, அந்த சின்ன வயசு பசங்களாக இருக்கிறப்ப, சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சரை வந்து விரும்புவான். டீச்சரை வந்து இவனுக்கு முத்தம் கொடுப்பாங்க, பதில் இவன் டீச்சருக்கு முத்தம் கொடுப்பான். அப்போ வந்து அவன் 90 கிட்ஸு. டீச்சருக்கு முத்தம் கொடுப்பான், டீச்சர் கல்யாணம் ஆகிருக்கும், அப்புறமே டீச்சருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இவன் என்ன நினச்சிக்குவான், 90 கிட்ஸ் இல்லை, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து நான் நீ முத்தம் கொடுத்தனால தானே டீச்சருக்கு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை உன்னோட பையனு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக ஒரு சிரிப்புக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு சிரிப்புக்கு உண்டான ஒரு காணொலியாக இருக்குது, ஒரு சிரிப்புக்கு உண்டான ஒரு திரை காட்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கிறான் பாரு அந்த பையன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப வெகுளியாக இருந்திருக்கிறாரு கதாநாயகன் அந்த கதையில். உண்மையிலே குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம். படத்தோடைய வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 2026 காதல் சொல்ல தயங்குற ஒரு சில நபர்கள் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க கதையில்.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை தான், திரைக்கதை தான் அந்த கதை. அப்படிப்பட்ட இதய முரளின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நானும் ஒரு விதத்தில் இதய முரளி தான். அவன் கதைக்களம் மாதிரியே தான் நம்ம கதைக்களமும். ஒரு 5 வருஷம் போய் சொல்கிறதுக்கு சொல்லலை. 5 வருஷம் 2021 2021 வந்து நீங்கள் 2026 இன்னும் போய் நான் சொல்லவே இல்லை. அப்பா சாமி அதை பேச ஆரம்பித்தா மைண்டு எங்கேயோ போயிடும். ஓகே வாங்க. உண்மையாலுமே இதய முரளி படத்தில் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே நம்ம சின்ன லெவலில் வந்து தடுமாறிட்டு இருக்கிறோம் 5 வருஷமா, இவங்க தான் இப்படி தடுமாறிட்டு இருக்கிறாரா, ஓகே ரைட்டு நாட் பேட். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு கதைக்களத்தை வச்சு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான ஒரு தடம் பதிக்கிறதுமாங்க அந்த மாதிரி பதிச்சுட்டு இருக்கிறாரு. ஈட்டி படம் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, அதே மாதிரி நம்ம பரதேசின்னு சொல்லக்கூடிய படம் எடுத்துக்கிட்டோம்னா பரதேசி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கதை. அந்த மாதிரி ஒரு கதாநாயகனா நம்ம கமலஹாசன் மாதிரி, நம்ம விக்ரம் சார் மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பரதேசி கதைக்களம். அப்படிப்பட்ட ஒரு பரதேசிங்கிற படத்தில் அந்த கதைக்களத்தில் நடித்தது இவருக்கு ஒரு பெரிய பெருமை தான். அப்படி இருக்கும்பொழுது கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாலுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. பெரிய பெரிய ஆக்ட்ரஸோட பசங்களாம் நிறைய பேர் சினிமாக்குள்ளோடி வந்துடுறாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக. ஆனால் எல்லாருமே அதை நீடிச்சு கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து முதல் படம் நடிக்கிறாங்க பானா காத்தாடி. அதில் தான் வந்து நம்ம சமந்தா செல்ஃபி புள்ள, அந்த சமந்தா எப்படி செல்ஃபி புள்ள அந்த சமந்தா வந்து இவர் கூட தான் முதல்ல அறிமுகமாக வராங்க. அறிமுகமான வாட்டி இன்னைக்கு வந்து சமந்தா இருக்கக்கூடிய உயரம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் போயிட்டாங்க. ஹீரோயினா எல்லாருக்கூடையும் நடிச்சுட்டாங்க. இப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா அளவுக்கு வளர்ந்துட்டாரான்னு சொல்லி கேட்டோம்னா சமந்தா அளவுக்கு இவர் வளரல. ஆனாலும் இவர்கிட்ட ஒரு முதல் படத்தில் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இதய முரளி, அவர் முரளி நடித்த கடைசி படம் பையன் கூட தான். ஒரு சின்ன ஒரு திரைக்காட்சியில் வந்துட்டு போவார். அப்புறமேட்டு அவர் அந்த படத்தில் மட்டும்தான் நடித்தார் கடைசி படமாக. அதுக்கப்புறமேட்டு அவர் இறந்துட்டார். அவர் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். இவர் வந்து கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் தான் முரளி அவர்கள். இவரும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா பிறந்தவனதெல்லாம் கர்நாடகா. இவர் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இங்கேயே தங்கிட்டார். உண்மையிலே திரைக்கதை வந்து ரொம்ப அருமையாக எடுத்துருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இது மாதிரி கதைகளையே அவர் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னா எப்படி தமிழ் சினிமாவில் வந்து குணச்சித்திரமாக நடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்டைலுக்குன்னா ரஜினி சார் இருப்பார். அதாவது கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல விதவிதமாக வேஷம் போட்டு நடிக்கிறதுல கமலஹாசன் சார் இருப்பார். அதே மாதிரி கராத்தா பயிற்சி பெற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருப்பார். காமெடிக்கோசரமே ஒரு ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பாண்டியராஜ் சார் இருப்பார், பாக்கியராஜ் சார் இருப்பார். அதுக்கு அப்புறமேட்டு அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் தனக்கான தனித்துவமான அடையாளங்களை நிலைநிறுத்தினா மட்டும்தான் தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்கள் வாழ முடியும்னு சொல்லி ஒரு நிலை வந்துச்சு. அந்த நிலை வந்த வாட்டி நிறைய பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு முயற்சி பண்ணி தனக்கான உரிய இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இவருக்கான வளர்ச்சிங்கிறது இருக்கும். 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஹிட்டு படம் கொடுத்தா அது வந்து மக்கள் மனசில் நிற்கும். ஆனால் இவர் ஃபீல்டில் நிலச்சி நிற்கணும்னா இது மாதிரி தொடர்ச்சியான திரைப்படங்களில் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடித்தா மட்டும்தான் ஹிட்டு கொடுக்க முடியும். நம்மளுடைய இவர் எடுத்துக்கோங்க, ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க, ரவி மோகன் தான் சொல்லணுமா, ஆனால் நம்ம ஜெயம் ரவினே சொல்லலாம். ஜெயம் ரவி சார் எடுத்துக்கோங்க, அவர் படம் ஜெயம் ஹிட்டு, அப்புறமேட்டு தாம் தும் ஹிட்டு, உனக்கும் எனக்கும் ஹிட்டு, சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹிட்டு, பேராண்மை ஹிட்டு, கோமாளி படம் ஹிட்டு, இப்படி ஒரு 10 படங்களுக்குள்ளோட ஹிட்டு. ஆனால் அவர் ஃபீல்டுக்கு வந்து இன்னைக்கு 25 வருஷம் ஆகுது. 20 வருஷம்னே வைங்க. 20 வருஷத்தில் 10 படம் ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. மீதி படங்கள்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் அவர் ஒரு நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கதைக்களம் அவ்வளவு நேசித்து நடிப்பார். அந்த மாதிரி தனக்குன்னு சொல்லி ஒரு அடையாளங்களை ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் சினிமா துறையில் நீடூடி வாழ முடியும். அகர்வால் அவர்களே, தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திரைக்கதையை தேர்ந்தெடுத்து நடித்ததுக்கு தங்களுக்கு மனமார்ந்த நன்றி.